பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா ஓகே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அதில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறான் அந்த பையன். அந்த பையன் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏதோ என்னோட கடையில் ஒர்க் பண்ணுறான்ட்டு நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தேன், இல்லைனா பலார்னு அடிச்சுட்டு அமுச்சு விட்ருப்பேன் சொல்லியிருக்காரு. இங்கே பாருமா 2 நாள் அந்த பையன் உயிரோடு இருக்கவும் மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எச்சரிக்கை அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணும் அழுதுகிட்டே போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிடுச்சு. உடனே சடனாக அந்த பையனுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்தமாரி எங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, 2 நாளில் உன்னை எப்படியாவது சாவடிச்சிருவார். ஸோ நீ அதுக்காக நீ பிஃபோராக பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு 2 நாள் நீ சேஃபாக அங்கே இரு, எனக்காக ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிடுச்சு. இதெல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிட்டாரு. இவனும் நெக்ஸ்ட் டே பஸ்ஸில் போகிறான் பெங்களூருக்கு. பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டு. அந்த ஆக்சிடென்ட்டில் அந்த பையனுக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் யாருக்குமே ஒன்றுமே ஆகலை, பஸ்ஸு மட்டும்தான் டேமேஜ். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி பட் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, டீ ஷாப்பில் எல்லா ரூட் பஸ்லையும் அங்கே நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த பையனோட ஃப்ரெண்டு வரான் காரில் செம்ம ஸ்பீடில். விஷயம் தெரிஞ்சு அந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இவனும் போயிட்டு அந்த டீ ஷாப்பில் போயிட்டு சடனாக போய் நிற்கிறான். நின்றுட்டு போயிட்டு, வா நீ சரிப்பட்டு வராது, நீ பெங்களூருக்கு போகாத, சென்னைக்கு வா நம்ம போகலாம் சொல்லிட்டு கூட்டு போகிறான் அந்த பொண்ணு வீட்டுக்கு. எங்கே போகிறேன்னு சொல்லி சொல்ல, ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் ஃப்ரெண்டுக்கு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நிப்பாட்டுறான், சரியான ஸ்பீடில் போய் பிரேக் அடிக்கிறான். போயிட்டு உடனே போயிட்டு 2 பேர் போகிறாங்க, அவன் ஃப்ரெண்டும் அந்த பையனும். போயிட்டு பிறகு அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருந்துச்சு, இப்படி என்ன ஆகுமோ சொல்லிட்டு. உடனே அந்த சடனாக அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து உடனே அழுது, நீ பெங்களூர் தானே போகிறேன்னு சொன்னேன், ஏன் திரும்ப நீ ரிட்டனுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த அவங்களோட தாத்தா ஃபோட்டோ பார்த்துட்டு எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு நடு வீட்டில் உட்காந்துட்டு தைரியமாக உட்காந்துட்டு இருக்கான். யார் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு, அந்த பையன், அந்த பையனோட லவ்வர் எல்லாரும் நடு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா சடனாக சென்னைக்கும் வராரு. எப்படி வராருன்றது இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், அதுவும் கவனிங்க. வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது என்னோட தாத்தா ஃபோட்டோ ஆச்சு, எப்படி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட. பொண்ணோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு செம்மையாக அழுகுறாரு, தேங்கி தேங்கி. எதுக்காக அழுகுறீங்க சொல்லிட்டு அந்த பொண்ணோட லவர் கேட்குறான். அந்த பையன் கேட்ட உடனே, இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கேன்னா உங்களோட தாத்தா மூலிமா தான் நான் ஒரு கடை வச்சு உனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அந்த தாத்தாவோட நீ பேரன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் எனக்கு கண் கலங்கிச்சு, அதுக்காக தான் நான் அழுதேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே என்னோட பொண்ணு வந்து உனக்கு நான் தரேன், நீ லைஃப் லாங் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. கல்யாணமும் நடக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி அவங்க அப்பா வந்து சடனாக சென்னைக்கு ரிட்டர்ன் வராரு, அந்த அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம், தெரிஞ்சு எப்படி அந்த டீ ஷாப்பில் வந்து உடனே கூட்டு போகிறான் அவனோட ஃப்ரெண்டை, இதெல்லாம் எப்படின்றது நான் சொல்கிறேன் தெளிவாக. ஃபஸ்ட்டு அந்த டீ ஷாப்புக்கு அவங்க ஃப்ரெண்டு போகிறான் பார்த்தீங்களா காரில், எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோனில் கேட்டார் பார்த்தீங்களா, அந்த பொண்ணும் பையனும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்டார்ல, பெங்களூருக்கு போகிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு பிறகு என்ன பண்ணார், இவரும் கார் எடுத்துகிட்டு பெங்களூர் கிளம்புறாரு. ஆனால் அந்த கார் டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இவங்கலாம். ஸோ இது மூலிமா தான் தெரியும் இந்தமாரி பெங்களூர் கிளம்புறாங்க அப்படின்ட்டு. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உடனே அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறான் சென்னைக்கு. அதேமாரி எப்படி சென்னை ரிட்டர்ன் வராரு செம்ம ஸ்பீடில், எப்படி அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பையன் வந்து பெங்களூர் போகிறான்னு தான் தெரியும் அவங்க அப்பாவுக்கு, எப்படி திருப்பி ரிட்டர்ன் வராரு, அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க அந்த பொண்ணோட அப்பா ஃப்ரெண்டு, இந்தமாரி என்னன்னு தெரியல, கார் வந்து செம்ம ஸ்பீடில் வந்து சடனாக பிரேக் அடிச்சுட்டு 2 பசங்க ஓடி போயிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்க பொண்ணு மட்டும் தான் இருக்குது, என்னன்னு தெரியல, நீங்கள் உடனே நீங்கள் வெளில எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இதுமாரி நான் பெங்களூர் போகிறேன் ஒரு வேலை விஷயமா சொல்லிட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். சரி உடனே வாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், பெங்களூர் போகிற வழியில சடனாக சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ரிட்டர்னில் இவரும் செம்ம ஸ்பீடில் வர்றாரு. இதுதான் விஷயமே ஆயிடுச்சு. ஸோ இதில் மட்டும் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி விசுவாசம். ஒருத்தவங்க வேலை வாங்கி தராங்கன்னா அதில் அவங்க மூலிமா ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. அதேமாரி அவனோட உண்மையான லவ்வும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சியும் இருக்குது. அதேமாரி சொல்லப்போனால் அவனோட உழைப்பும் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேலை செஞ்சுருக்கான் அவங்களோட கடைக்கு. ஸோ இது 3மே கரெக்டாக இருந்தது. அதனால தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அவனோட லவ். இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.